ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவோட முன்னாடி அவளோட ஃப்ரெண்ட் ஷென் அவங்க பேரண்ட்ஸ் நீடன் பண்ணிட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்குறாங்க. தயவு செஞ்சு நீ நைட்டு போல் டெய்லியுமே உன்னோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போயிடுற. என்னால் எங்கள் வீட்டில் குக்கெல்லாம் தனியாக பண்ண முடியாது. ப்ளீஸ் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணு. இதில் போய் வேலை பார்க்க முடியுமா? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ அவனோட அம்மாவுமே நான் ரொம்ப வயசான ஒரு லேடியாக மாறிட்டேன், ப்ளீஸ்மா எனக்கு ஹெல்ப் பண்ணி, எனக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக ஹீரோயின் இப்படி பண்ணுறான்னு அப்போ தான் காமிக்கிறாங்க. அங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ சென் சொல்கிறான், என்னோட பேரண்ட்ஸ் நம்ம கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்னு சொன்னதும் அதுக்கு அங்கே ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா. கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்றேன், பக்கத்துலேயே இருக்கட்டும், பட் ஒரே வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொன்னதுமே அவன் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான். அவன் முடியாதுன்னு சொல்லிடுறா. பட் இருந்தாலுமே பார்த்தா என்பாட்டு அங்கே விட்ட சொல்லாமல் அவங்களுக்கு டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி அங்கே வர சொன்னதுமே அது தெரிஞ்சு நான் அவ்வளோ சொல்லியுமே நீ யாரை கேட்டு இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதோ அவங்க வயசானவங்க வில்லேஜ்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ நான் திரும்ப ரிட்டர்ன் அனுப்ப முடியாது, அவங்க வீட்டு இப்போ கொஞ்ச நேரம் வந்துடுவாங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமாக நடக்க தெரியல. எல்லாத்தையுமே ரொம்பவே அங்கே அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுக்கு அவளுக்குமே பயங்கரமான ஃபைட்லாமே வந்துட்டுருக்கு. அவன் என்ன சொன்னாலுமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமான கடுப்பாய் போயிடுது. அவங்க அப்பாங்க ரொம்பவே வீட்டை அசிங்கப்படுத்தினதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நடு வீட்டில் உட்காந்து இப்படிலாம் பண்ணுவீங்களா, காலையில் தான் மெய்ட் வீட்டை எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்காங்க, இது என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டதும் எங்கள் அப்பா வில்லேஜில் இருந்தவர், அவருக்கு எப்படி இப்படி டவுனில் இருக்கணும்னு சரியாக தெரியலை, ப்ளீஸ் நீ மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் மன்னிப்பு எல்லாமே கேட்குறான். நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸோட வீட்டுக்கு அங்கே சாப்பிட்றதுக்காக போயிடுறா. அப்போ அந்த ஷென் கால் பண்ணிவிட்டு, நீ எங்கே போயிட்ட, நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்காக, நீ வேமா எங்களுக்காக குக்கிங் பண்ணுன்னு சொன்னதுமே நான் யார் குக்கிங் பண்ணுறதுக்கு விரும்பலை, நான் என்னோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கு நான் டெய்லியுமே நைட் அவங்ககிட்ட கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு வந்துடுவேன், உங்களுக்கு தேவையான நீங்களாமே சமைச்சு சாப்பிடுங்கன்னு அவள் சொல்கிறா. பிறகு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா பயங்கரமாக கோவமாயிட்டு சண்டை போடுறாங்க. நான் வயசான ஒரு லேடியாக மாறிட்டே நீ என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுருக்க, குக்கிங் பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணாமல் நீ இப்படி ஊரை சுற்றிட்டு வருவியா, ஓயிஸ்டத்துக்கு வந்துட்டுருக்க வீட்டுக்குன்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவமாயிருது. அப்போ அங்கே ஷென் தெரியாமல் ஏதோ பேசிட்டாங்க, ப்ளீஸ் நீ மன்னிச்சிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவன் எங்கள் சாரி எல்லாமே கேட்குறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் திரும்பவுமே அங்கே அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வர்றா. அப்பயுமே அவங்க இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு கதவை போய் லாக் பண்ணிடுறா. இவன் கதவை லாக் பண்ணிட்டு ப்ளீஸ் அப்படின்ற செட் அங்கே கெஞ்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டேவுமே ஹீரோயின் அதே தான் பண்ணுறா. அவன் அங்கே திரும்பவுமே அவங்க இன்சல்ட் பண்ணதுமே இந்த டைம் அவங்க அம்மாவுக்கு அவன் சப்போர்ட் பண்ணிட்டு, எங்கள் அம்மா கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு இஷ்டத்துக்கு நீ என்ன போயிட்டுருக்க, அவங்க வயசானவங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க வயசானவங்கன்னா அவங்களுக்கு வேலைக்காரவங்களை வேணா நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், பட் உங்கள் அம்மாக்காக நான் சமையலாம் பண்ணி போட்டுட்ருக்க முடியாது, காலையிலேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்காக வேறு நான் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு என் பேரண்ட்ஸ் ரொம்ப வயசாகி போயிருக்காங்க, அவங்க எங்கே போவாங்கன்னு சொன்னதும் ரொம்ப வயசாச்சுன்னா இந்த சிட்டி லைஃப் ஒத்துக்காதுன்னா அவங்க வில்லேஜ்லேயே போய் இருக்கட்டும், அதுக்காக அவங்க பண்ணுற இந்த அட்டுழியத்தெல்லாம் நான் தாங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே இந்த வீட்டில் எனக்குமே முழு உரிமை இருக்குது, இது என்னோட வீடு தானேன்னு சொன்னதும் உன்னோட வீடு இது கிடையாது, சொந்தமாக நான் சம்பாரித்து வாங்கின வீடு, இதில் உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்கே வெளியே வரும்போது அப்போ அங்கே ஷென்னோட அம்மா அவங்க சிஸ்டர்கிட்ட அங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட பையன் ரொம்பவே மோசமாக மாறி போயிட்டான், பொண்டாட்டியோட கண்ட்ரோலில் முழுசாகவே இருக்கான், அவன் நல்ல பையனாகவே இல்லை, அவன் ரொம்ப மோசமான ஒரு மருமக என்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கர மோசமாக அங்கே திட்டிட்டு இருக்காங்க. திட்டிட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவமாயிருது. அப்போ அங்கே அந்த ஷென் கோவமாயிட்டு, அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட பொண்டாட்டி, நீங்கள் என் பொண்டாட்டியை இப்படிலாம் நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்றத சொன்னதுமே என்னடா நான் இப்போ தப்பாக சொல்லிட்டு உண்மையை தானே சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டதுமே அவன் உடனே அவகிட்ட அங்கே சாரி இல்லாமல் கேட்குறான், ப்ளீஸ்ப்பா மன்னிச்சிரு, எங்கள் அம்மா ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, நான் அவங்களோட தரப்பில் சாரி கேட்குறேன்னு சொன்னதும் உன்னோட அம்மா இப்போ அவங்க சிஸ்டர்கிட்ட நான் ரொம்ப மோசமான மருமக, நான் உன்னை ரொம்ப என்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறா, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, அவங்க ரொம்ப வயசானவங்க எங்கே போவாங்கன்னு சொன்னதும் வேணா அவங்களுக்கு என்ன வீடு இல்லையா, வில்லேஜில் போய் இருக்கட்டும், நான் உன்கிட்ட எதுவுமே இதை பற்றி பேசுறதுக்கு விரும்பலை, உன் மேலே நான் இன்னுமே பயங்கரமான கோவத்தில் இருக்கேன், நகலுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்க இருந்து போகிறா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரெண்டு பேத்துக்கு நடுவில் அங்கே மாட்டிட்டு முழிக்கிறான்.
பிறகு அவங்க அந்த ஷென்னோட ஆன்ட்டி ஹீரோயின்ட்ட கால் பண்ணி, "நீ இப்ப எதுக்காக என் சிஸ்டரை இந்த மாரி கொடுமைப்படுத்திட்டு இருக்க? அவ கொஞ்ச நாள் வீட்ல வந்து இருந்துட்டு போனா, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு" சொல்லிட்டு சண்டை போட்டதுமே, அதை கேட்டு அவ ரொம்ப கோவமாயி போயிட்டு, "உங்க சிஸ்டர் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? வந்துட்டு ரொம்ப ஓவரா தான் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்பவே எங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வரேன். பட் அவங்களுக்கு அதை பத்திலாம் எதுவுமே கவலை கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் அவருக்குமே வீட்ல சண்டை இழுத்து விடுறாங்க. எப்படி என்னால இதெல்லாமே பொறுத்துட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறா. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க திட்டி விட்றா. நான் வந்துட்டு மெய்டு வச்சு கொடுக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வேலைக்காரவங்க சமையல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்களா? நான் தான் செஞ்சு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நைட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா அந்த ஷேன் ரொம்ப கோவமாயிட்டு, "நீ என்னோட ஆன்ட்டிட்ட ரொம்ப அதிக பிரசங்கித்தனம் பண்ணி பேசியிருக்க. நீ கண்டிப்பா இப்போ அவங்ககிட்ட நீ சாரி கேட்கணும்னு சொன்னதுமே, நான் ஏன் இப்போ அவங்ககிட்ட சாரி கேட்கணும்? ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேமிலி மேட்சை உங்க அம்மா அங்கே கொண்டு போய் சொன்னதே தப்பு. அவங்க யார் என்ன வந்துட்டு பேசுறதுக்கு? அவங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறா, நான் பொறுத்துட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு அவ கோவமாயிட்டு அங்க சண்டை போடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் திரும்ப அங்க வெளிய வந்தா, இவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் அவ கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அவங்க அம்மா பாத்தியா அவ இருக்க ரொம்ப திமிராயிட்டா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரு வார்த்தை பேச மாட்டா, கூட சேர்ந்து சாப்பிட மாட்டான்னு சொன்னதும், அப்ப அந்த ஷென் நம்ம ஹீரோயின்ட்ட, "வா எல்லாரும் வெயிட் பண்றாங்களா சாப்பிடவான்னு" சொன்னதும், "எனக்கு சாப்பிட்றதுக்குலாம் டைம் கிடையாது. ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்ப போறேன்னு" சொல்லிட்டு போறாங்க. நைட் போல ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போயிடுறா சாப்பிட்றதுக்காக. நைட்டு வீட்டுக்கு வந்தா வேணுக்குனே அவங்க வந்துட்டு ஃபோனில் அங்கே கத்தி கத்தி பேசுகிறாங்க. அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணி சண்டைக்கு இழுக்கணும்னு. அவங்க அப்பாவை பார்த்தா அங்கே டிவியில் வந்து பயங்கரமான சவுண்ட் எல்லாமே வச்சுட்ருக்கா. பட் அவள் எதையும் கண்டுக்கல, பேசாமல் இக்னோர் பண்ணிட்டு போயிடுறா. திரும்ப நெக்ஸ்ட் மார்னிங் அவள் எந்திரிச்சு வந்தா அங்கே ஃபோனில் ரொம்ப பிஸியாக இருக்கா. இவங்களை கண்டுக்கவே மாட்றா. அப்போங்க பார்த்தியா உன்னோட பொண்டாட்டியை எவ்வளோ தூரத்துக்கு எங்களை ஒரு மனுஷியாவே மதிக்காமல் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு. நான் கண்டிப்பாக சும்மா மட்டும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இவங்க சண்டை போட்டதுமே, அப்போ அங்கே ஷென் அவட்ட போயிட்டு, "நீ எதுக்காக என்னோட பேரண்ட்ஸை இப்படி இக்னோர் பண்ணிட்டு இருக்க? ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டதும், "நீ என்ன சொன்ன? கொஞ்ச நாள் இந்த வீட்டில் வந்துட்டு அவங்க இருப்பாங்க போயிடுவாங்கன்னு சொன்னேன். வந்து எவ்வளோ மாதம் ஆயிடுச்சு? வீட்டை விட்டு அவங்க கிளம்பியிருக்காங்களா? இங்கேவே செட்டில் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? வந்ததுலேருந்து ஏதாச்சும் வந்துட்டு உனக்கு ஏற்றி விட்டு சண்டை இழுத்து விட்டுட்டு தான் இருக்காங்க. குடும்பம் எப்படி இருக்கு? உனக்கு என்ன புரியலையா?" அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. "நான் உன் பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு எதுவும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அவங்க உடனே அவங்க வந்துட்டு, "உன் பொண்டாட்டி எங்களை மதிக்க மாட்டா, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நாங்கள் இருக்க விருப்பம் கிடையாது, நாங்கள் இப்போவே கிளம்புறோன்னு" சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புனா, அப்போ அவங்க அங்கிள் அங்கே வந்துடுறாரு. "அங்கே நீங்கள் எதுக்காக போகிறீங்க? நில்லுங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட, "நீ ஒரு படித்த நல்ல பொண்ணு, நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணலாமா? வந்தவங்களை நல்லபடியாக பார்த்துக்காம இப்படி அசிங்கப்படுத்துவியா?" அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு சண்டை போடுறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், "நிறையா தான் இருந்தேன், இவங்க என்னைக்கு வந்தாங்களோ அப்போ இருந்து என்னோட டெய்லி லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் வேணானே சொன்னேன் தனியாகவே இருக்கட்டும்னு. பட் வந்து விட்டதுலேருந்து இப்படி தான் பிரச்சனை ஆயிட்டுருக்கு. உங்கள் கூட சேர்ந்து இப்போ சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறேன்னு" சொல்லிட்டு அவள் போகிறா. ஸோ திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்தா பார்த்தா அவங்க வீட்டை விட்டு போகவே இல்லை, அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு தலையெழுத்து அப்படின்றத மாதிரி அவள் பேசாமல் ரியாக்ட் பண்ணாமல் அங்கே போகிறா. அப்பாவே, "நான் வந்துட்டு குடும்பத்தோட செலவுகளை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கரண்ட் பில் இவ்வளோ ஜாஸ்தியாக வந்திருக்கு, கிராசரி வந்துட்டு இவ்வளோ அதிகமாக இருக்குது, தண்ணி பில்லுமே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு அவங்க பேசினதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின், "இது எதுக்குப்பா நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? உன் பேரண்ட்ஸ் வந்ததுலேருந்து எல்லாமே அதிகமாக தான் ஆயிட்டுருக்கு. ஏன் பாவம் உனக்கு இப்போ தான் தெரியுதா?" அப்படின்ற செட் அவள் கேட்குறா. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் அம்மா வீட்டில் வந்து எல்லா லைட்டையுமே பகல் ஃபுல்லாக வந்து எரிய விட்டுட்டே இருக்காங்க. தண்ணியை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணுறாங்க. அதை சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றாங்க. சமையலில் வந்துட்டு இவ்வளோ பொருளே தேவைப்படாது, அதை எல்லாமே செலவு பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிட்டு, "நீ எதுக்கு எடுத்தாலும் எல்லா பள்ளியும் தூக்கி ஏறன்னு சொன்ன மேலே போகிறேன்னு" சொன்னதும், "அப்புறம் என்ன எல்லாத்தையும் நானாவா சாப்பிட்டு வந்துட்டு இவ்வளோ பில் வருது? நீயாவே கால்குலேட் பண்ணு. நான் வந்துட்டு உன்கிட்ட பேசி நேரத்தை வேஸ்ட் ஆக்கட்ட விரும்பலை. எனக்கு பசிக்குது, இப்போ என் வீட்டுக்கு போகிறேன்னு" சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மாவை பார்க்க கிளம்பிடுறா. ஸோ அவங்க அம்மா அவளுக்குமே சேர்த்து அங்கே குக் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயின்ட்ட, "என்னதான் இருந்தாலும் அவன் உன்னோட ஹஸ்பண்ட், பேரண்ட்ஸை நீ வந்துட்டு மதிக்கணும் இல்லைம்மா, நீ இப்படிலாம் வந்துட்டு கோவப்படக்கூடாது, பொறுத்துக்கோ" அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தா அங்கே ஷென் கால் பண்ணிவிட்டு, "அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நீ உடனே கிளம்பி வான்னு" சொன்னதும் அவள் அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு உடனே கிளம்புறா. "நீ இப்போ வந்து அங்கே எனக்கு கால் பண்ணி வர சொல்கிறதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி உடனே வர சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கணும் இல்லை, ஏன் நீ இப்படி பண்ணேன்னு" சொன்னதும் அவங்க உண்மையில ரொம்ப கோவமாக இருக்காங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே விரும்பலை, அவங்க சாக போகிறாங்களான்னு சொல்லிட்டு பேசினதும், "சும்மா வெட்டி பேச்சு பேசாதன்னு" சொல்லிட்டு அவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறா வர சொல்லி. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான கோவம் ஆயிட்டாங்க, சண்டைக்கு வர்றாங்க.
அங்கே டாக்டர் வந்து கதவை நாக் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே அங்கே பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்ததுமே ஹீரோயின் கதவை திறக்க போனதோ அப்போ அந்த ஷென் ஸ்டாப் பண்ணிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இப்படிலாம் பண்ணேன்னா என்னோட அம்மாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிரும்னு சொன்னதும், உடம்பு முடியாமல் போனால் என்ன அசிங்கமா, வந்து விடுன்னு சொல்லிட்டு அவள் கதவை திறந்ததுமே அங்கே டாக்டர் செக் பண்ணுறாரு. அவங்களுக்குலாம் எதுவும் ஆகலையே, அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேளை உடம்பு முடியாமல் போச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனதும் அப்போ அங்கே ஹீரோயின் என்ன சொன்னீங்கன்ற மாதிரி தான் அவள் பார்வை இருக்குது. அவனை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்படி பக்கத்து வீட்டுக்காரவங்க டாக்டருங்க முன்னாடி என்னோட அம்மா வாசிங்கப்படுத்தி இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும், நான் என்னை இப்போ அசிங்கப்படுத்தினேன், அவங்களுக்கு உடம்பு முடியல டாக்டரை கூப்பிட்டு இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னதுமே, நீ இப்படி எங்கள் அம்மா வாசிங்கப்படுத்தி இருக்கக்கூடாது, நீ வேணுக்கு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே திரும்ப கோவமாயிட்ட விட்டு அங்கே சண்டை போடுறான். ஸோ பிறகு ஹீரோயினுக்கு அவங்க அம்மா அங்கே கால் பண்ணுறாங்க. அவங்க ஷென்னோட பேரண்ட்ஸ் உங்கள் அப்பாவை மீட் பண்ணிட்டு உன்னை பற்றியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்கம்மான்னு சொன்னதுமே இப்போ ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவமாயிருது. அம்மா இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே விட வேணாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவன் எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே நீ எங்கள் அம்மாவை இவ்வளோ தூரத்துக்கு பாடாப்படுத்தக்கூடாது, கடைசியில் பாரு உன்னோட அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற லெவலுக்கு நீ அவங்கள கொண்டு வந்திருக்கான்னு சொன்னதும் அவளுக்கு பயங்கரமான கோவமாயிருது. ஃபஸ்ட்டு என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னா என்ன பெர்மிஷன் கேட்டு அவங்க போயிருக்கணும், யாரை கேட்டு அவங்க போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக சண்டை போடுறா. ரெண்டாவது விஷயம் அப்போ அவன் சொல்கிறான், பேரண்ட்ஸோட சேர்ந்து நான் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேற, அவங்க வந்துட்டு கிராமத்தில் வளர்ந்தவங்க, அதனால் அவங்களுக்கு எப்பயுமே வந்து பேசிகிட்டு இருக்க பழக்கம் இருக்குது, ரொம்ப சவுண்டாக வந்து டிவிலாம் கேட்குறது இருக்குது, நீ எனக்காக இதெல்லாம் இக்னோர் பண்ணிகிட்டு இருக்க முடியாதான்னு சொன்னதுமே எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பிரச்சனை வரும்ன்ற வாஸ்தானே நான் அவங்களுக்கு தனியாக பக்கத்துலேயே வீடு வாங்கி கொடுத்துடுறேன், அவங்க இருக்கட்டும்னு சொன்னேன், நீ தானே வந்து கேட்கலான்னு சொன்னதும், என் பேரண்ட்ஸை விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னதும், அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீட்டில் என்னாலையுமே இருக்க முடியாது, நம்ம ரெண்டு பேருமே பேசாமல் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிடுறா. பிறகு அவங்க வந்து ஸ்டடி ரூம்குள்ளே போய் பார்த்தா ஸ்டடி ரூமே அவங்க நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த ஷென்ட்ட கோவமாயிட்டு, இதெல்லாம் என்ன, யாரை கேட்டு உங்கள் அம்மா ஸ்டடி ரூம்குள்ளே வந்தாங்க, என்னோட இம்பார்ட்டண்டான புக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு நாசம் பண்ணியிருக்காங்க, எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவங்க வீட்டில் இருக்காங்க, போர் அடிச்சிருக்கோம், அதனால் உள்ளே வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பதில் வச்சுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். என்னப்பா சொல்கிறா, இது எல்லாமே அளவுக்கு மீறி போயிட்டுருக்கு, என்னால் இதை பொறுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகி போயிடுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றா. எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை இப்படி நாசம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, வீட்டில் எல்லாத்தையுமே நான் வந்து துணி துவைச்சேன், ஸோ இதுமே துவைச்சி போட்டேன், அதனால் வந்து அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே திமிரு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டாப்பாங்க அவன் வந்து எதுக்காக நீ இப்போ எங்கள் அம்மாட்ட சண்டை போடுறேன்னு சொன்னதும், என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, இந்த ட்ரெஸ் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு உனக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதை வாங்கினேன்னு உனக்கு தெரியும், பட் உங்கள் அம்மா இதை வந்துட்டு டேமேஜ் பண்ணியிருக்காங்க, அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை, நான் வந்துட்டு அவங்கள துவைச்சி போட சொன்னேன், நான் எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவள் சண்டை போடுறா. பிறகு அவங்க உடனே அவங்க அம்மா அங்கே வீட்டில் வந்துட்டு நான் ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன், எனக்கு பாடி எல்லாமே பெயின் ஆகிட்டுருக்கு, நீ இந்த மசாஜ் மிஷின் வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பாவுமே நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், எனக்கு இந்த ஃபிஷிங் ராட் வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு நினைக்கிற லெவலுக்குலாம் நான் அதிகமாக சேலரி வாங்கலை, என்னால் இந்த எக்ஸ்பென்சிவ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் உடனே அங்கே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பேசினதும் சரி சரி நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வீட்டுக்கு நைட்டு போல் ரிட்டர்ன் வந்தால் இவன் இதை வாங்கி கொடுத்துருக்கான். அவங்க கிஃப்ட்ஸை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பையன்ட்டு இவ்வளோ வந்துட்டு பொருளெல்லாம் வாங்குறதுக்கு காசு இருக்குன்னா அப்போ ஒரு மெய்டுக்கு காசு கொடுக்க முடியாமே இருக்க போது, நம்ம பேசாமல் வீட்டில் வந்துட்டு ஒரு மெய்டை வந்து வச்சுக்கலாமேன்னு சொன்னதும் அப்போ அவங்க வந்து ராணி எதுக்காக எப்போ பார்த்தாலுமே என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னோட நிம்மதியை கெடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அங்கே மீட் பண்ணி பேசுகிறதுக்காக கூப்பிடுறாரு. நீ பேசாமல் வந்துட்டு அவன்கிட்ட டைவர்ஸ் வாங்கினாலும் வாங்கிடு, நீ ஹாப்பியாக இல்லைன்னா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குமான்னு சொன்னதுமே அப்பா அவங்க பேரண்ட்ஸை நான் வேறு வீட்டுக்கு பண்ண சொல்லியிருக்கேன், அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, அவன் கூட சேர்ந்து வாழ்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லைப்பான்னு அவள் சொல்கிறா. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே அவங்க வெட்டிங் ஃபோட்டோவை காணும். அவங்க வந்துட்டு அந்த செவரில் என்னத்தையோ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோட வெட்டிங் ஃபோட்டோவை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒன்று ரூமில் வச்சுருக்கோம், உனக்கும் அவனுக்குமே கூடி சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கட்டும், இங்கே நாங்கள் மாட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கரமான கோவமாயிட்டுருக்கு. ரூம்குள்ளே வந்து பார்த்தாங்க ஃபோட்டோ கீழே கிடக்கவுமே அவளுக்கு இன்னுமே டென்ஷன் அதிகமாகிடுது. எனக்கு அந்த ஷென்னாவை பார்த்துட்டு உங்கள் அம்மா வந்து நம்மளோட வெட்டிங் ஃபோட்டோவை கீழே தூக்கி போட்டிருக்காங்க, இது கண்டிப்பாக என்னால் வந்து பொறுத்துக்க முடியாதுன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கூலாக இப்போ என்ன ஆச்சு, இதில் ஒன்றும் பெரிய மிஸ்டேக்கெல்லாம் இல்லை, மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, வேறு இடத்துல வச்சுட்டா என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அவங்க அம்மாவுக்கு கோவம் ஆகிட்டு கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் ஆகி போயிடுச்சு, ஒரு குழந்தை கூட பெற முடியாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக வந்துட்டு இவ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இவளுக்கு தான் வந்துட்டு ஏதாச்சும் குறை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அப்போ ஹீரோயின் உள்ளே தான் வந்துட்டு புள்ள பெற்றுக்க முடியாதவன்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட்டை கொடுக்குறா. இவனுக்கு வந்து ரிப்போர்ட்டுமே
எல்லாமே வந்திருக்கு. இவன் இத்தனை வருஷமா என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கான், எனக்கு குழந்தைங்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் பேபி பெற்றுக்கலன்னு சொன்னான். பட் ஆனால் உண்மை என்னென்னா இவனுக்கு குழந்தை எப்பயுமே பிறக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்டை காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவனை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு, இந்த ரிப்போர்ட்டை நான் மறைச்சிட வச்சுருந்தேன், எப்படி உனக்கு கிடச்சிச்சின்னு சொன்னதுமே நீ உண்மையை என்கிட்ட சொல்லியிருக்கணும், பட் குழந்தை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா நீ என்னை ஏமாத்திருக்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்ட. உள்ளே போனதுமே அவங்க அம்மா இது கண்டிப்பாக உண்மை கிடையாது, நீ பேசாமல் வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நீ வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ, கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னதும் அப்போ அங்கே அவள் எந்த பொய்யும் சொல்ல கிடையாது, அதான் உண்மைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்து அவளை விடவும் முடியாது, ஏன்னா அவள் தான் வந்துட்டு நல்லா ஜாப் பண்ணிகிட்டு இருக்கா, அவளுக்கு தான் நிறைய சேலரி, இந்த சிட்டியில் நான் வாழணும்னா தேவை தான் எனக்கு அதிகம் இருக்குது, என்னோட சேலரியை வச்சு இங்கே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். பிறகு அங்கே ஹீரோயின்ட்டு அவங்க சாரி கேட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். அப்போ அவள் உன்னோட பேரண்ட்ஸ் வந்து எத்தனை நாளைக்கு இங்கே இருக்காங்களோ அப்போ வரைக்குமே நான் வந்து உன் மேலே கோவத்தை விட முடியாது, அவங்க என்னை ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நான் உன்னை வந்து மன்னிச்சு திரும்ப ஏற்றுக்கணும்னா ஒரே வழி பேசாமல் அவங்கள வந்துட்டு வில்லேஜுக்கு அனுப்பிடுறி, இல்லையா பக்கத்தில் நான் வந்துட்டு வீடு வாங்கி கொடுக்குறேன், அவங்க அங்கே போய் இருக்கட்டும், நீ அடிக்கடி போய் பார்த்துக்கலாம், பட் அவங்க இங்கே இருந்தாங்கன்னா என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. நீ வந்துட்டு எனக்காக இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதான்னு சொன்னதும் எத்தனை மாதம் வந்து 3 மாதம் ஆயிடுச்சு, வந்ததுலேருந்து அவங்க என்னென்ன அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட எக்ஸ்பென்சிவான வந்து ட்ரெஸ் எல்லாம் வேணுனே வந்து வாஷிங் மிஷினில் போட்டு பூராத்தையும் கெடுத்துட்டாங்க, வீட்டில் எப்பயுமே லைட் எல்லாமே போட்டு வச்சுட்டு சண்டை இழுத்து விட்டுட்ருக்காங்க, தண்ணி எல்லாமே வேஸ்ட் ஆக்குறாங்க, எவ்வளோ வந்துட்டு பில் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு, நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி வந்து வேலை பண்ணிட்டுருக்காங்க, எப்பயும் உனக்கு எனக்குமே நார்மலாக போயிட்டு இருந்த உறவில் எவ்வளோ வந்து விரிசல் வந்துருச்சு, சண்டை தான் வந்துட்டுருக்கு, கண்டிப்பாக இதை என்னால் பொறுத்துக்க முடியாது, இப்போ என்னோட வீட்டுக்கு நான் போகிறேன், அவங்களையுமே நீ பேசி வை, அவங்கள வேறு வீட்டுக்கு போக சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறா. திரும்ப ரிட்டர்ன் வந்தால் இவன் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். என்ன பேசினேன்னு சொன்னதும் என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசினேன், பட் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னதும் பட் நான் வந்து அவங்களோட சேர்ந்து இந்த வீட்டில் இருக்க முடியாது, என்னால் இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதுன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, என்னால் அவங்கள விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னதும் அப்படின்னா சேர்ந்து இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது, நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதும் நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறான். கால் பண்ணிட்டு அங்கே இன்னொரு வீடுமே புக் பண்ண சொல்கிறான். பார்த்தேன் இப்போ வீடு புக் பண்ணிட்டு உன்னோட பேரண்ட்ஸ் அங்கே அனுப்புன்னு சொன்னதும் கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நானும் அனுப்ப விருப்பப்படலன்னு சொன்னதும் அப்படியா சரி ஓகே உன் பேரண்ட்ஸோட சேர்ந்து நீ ஹாப்பியாக இரு, நான் அங்கே போயிடுறேன்னு அவன் சொல்கிறா. எல்லாமே காமிச்சதுமே வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டீல் எல்லாமே போட்டுட்டு அங்கே கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடுறா. அங்கே சாவியுமே கொடுத்துடுறாங்க. திரும்ப அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா என்னமோ புது வீடெல்லாம் வாங்கியிருக்கதா கேள்விப்பட்டோன்னு சொன்னதும் ஆமாம் நான் புது வீடு வாங்கிட்டேன், அங்கே ஷிஃப்ட் ஆக போகிறேன், இந்த வீடு எனக்கு இதுக்கு அப்புறம் தேவை கிடையாது, இந்த வீட்டை நான் சேல்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க பயங்கரமான கோவம் ஆகிட்டு நீ யாரை கேட்டு சேல்ஸ் பண்ண, நாங்கள் இங்கே தானே இருக்கோன்னு சொன்னதுமே அந்த ஷென்மே பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிடுறான். நீ யாரை கேட்டு இந்த மாதிரி பண்ண, நான் உன்னோட ஹஸ்பண்ட்னா நீ என்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் கேட்க வேணாமான்னு சொன்னதும் வந்துட்டு உனக்கே சொந்தம் கிடையாது, இந்த வீடு என்னோட வீடு, நான் தானே காசு போட்டு வாங்கினேன், அப்போ நான் வந்து யாருக்கு வந்து கொடுக்கணும் யார் இருக்கணுன்றதை நான் டிசைட் பண்ணணும், இந்த வீட்டில் நானே இல்லைன்றப்ப நான் ஏன்ப்பா இந்த வீட்டை உங்களுக்காக விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. நான் ஆல்ரெடி வந்து சைன் பண்ணி வந்து கொடுத்துட்டேன், இந்த வீடு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியாதுன்னு சொன்னதுமே அவங்க அப்பா அங்கே பயங்கரமாக கோவமாயிட்டு அழுதுட்டு பயங்கரமாக அங்கே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. நீ வந்து ஏதாச்சும் ஒரு வில்லேஜ் பொண்ணை மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு இப்படிலாம் மரியாதை இல்லாமல் நடந்திருக்குமா, நம்மளோட பேச்சை கேட்டு அவங்க நடந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமான எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஹீரோயின் இந்த மாதிரி வெட்டி பேச்செல்லாம் பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, நீங்கள் வந்துட்டு வீட்டை காலி பண்ணுறதுக்கு வழியே பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ஸோ அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டு பேசினதுமே அவங்க அப்பா கேட்குறாரு அந்த வீட்டை வாங்குறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின, ஏமா இவ்வளோ ஸ்பீடாக வித்துட்டேன்னு சொன்னதும் அப்போ அந்த வீடே எனக்கு சொந்தமாக இல்லைன்றப்ப நான் எப்படிப்பா போய் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்க முடியும் சொல்லுங்கள், எப்போ பார்த்தாலும் அவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, என்னால் அந்த வீட்டில் வேலை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்துட்டு போகிறேன், நிம்மதியாக இருக்க முடியல, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தூண்டி விட்றாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக உனக்கு நாங்கள் வந்துட்டு எப்பயும் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மாங்க வந்துட்டு மில்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினை அங்கே டீஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன வந்துட்டு பால் நல்லாவா இருக்குது, எங்கள் கிராமத்தில் இதை விட பெஸ்ட்டான பாலெல்லாம் கிடைக்கும்னு சொன்னதும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மில்கை தொட்டிருக்கக்கூடாது, நான் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பொருள் அது, நான் எனக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன், நீங்கள் குடிச்சிட்டு இப்படி வந்து குறை வேற பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் இப்போ உனக்காக வாங்கினா என்ன, நான் கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டா என்ன தப்பான்னு சொல்லிட்டாங்க, சண்டை போடுறாங்க. அப்போ அவங்க ஃபாதர் இல்லாமே ரொம்ப திமிரா ஹீரோயினை மரியாதை இல்லாமல் பேசினதுமே சரி ஓகே விடுங்க, இன்னும் 3 நாள்
என்ஜாய் பண்ணுறது வல்லவளுக்கு என்ஜாய் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும், நீங்கள் அதுக்கப்புறம் வில்லேஜுக்கு தானே போகணுன்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க, ஸ்மோக் பண்ணி இதில் போட்டிருக்கீங்க, என் ட்ரெஸ் பூரா தீஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவள் சண்டை போட்டதுமே, இப்போ என்ன ட்ரெஸ் தீஞ்சு போச்சுன்னா உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, புதுசு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அவ்வளோ அட்டுலியம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நைட் அங்கே ரூம்க்கு வந்தா அங்கே பயங்கரமாக இவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு கவலையாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சதுமே, ப்ளீஸ்ப்பா எனக்காக நீ இதெல்லாமே மன்னிச்சிருன்னு சொன்னதுமே, நான் ஆல்ரெடி உனக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்துட்டேன், நீ எதுவுமே கேட்குறதுக்கு விரும்பலை, ஜஸ்ட் வந்துட்டு 2 days மட்டும்தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பண்ணணும், அவங்கள வில்லேஜுக்கு அனுப்பிவிட்டுட்டு நீ அந்த புது வீட்டுக்கு வந்து சேரு, இல்லைனா நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு உன் பேரண்ட்ஸோட சேர்ந்து நிம்மதியாரு, அவங்க வந்துட்டு என்னை நிம்மதியாகவே இல்லாமல் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வந்ததுலேருந்து எத்தனை பிரச்சனை சொல்லு, குடும்ப வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது நாசமாயிருச்சு, என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டாங்க, என்னோட ஸ்டடி ரூமில் போய் நான் வந்து வச்சிருந்த ஃபைல்ஸ்லேருந்து புக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் உங்கள் அப்பா வேணுக்குனே இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவள் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இருக்க முடியாது உன் கூட சேர்ந்து, நீ வந்து என் கூட இருக்கணும்னா நீ அவங்கள கொண்டு போய் வில்லேஜில் விடு, இதான் ஃபைனல் சான்ஸ் உனக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. வெளியே வந்து அவங்க லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் உங்களுக்கு லாஸ்ட் டே இந்த வீட்டில், நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு வில்லேஜுக்கு கிளம்புறதுக்கு வழியை பாருங்க அவ சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அவன் நம்ம ஹீரோயின்ட்ட நான் இப்போ என்னோட பேரண்ட்ஸை கொண்டு போய் விட்டுட்டு 2 daysல திரும்ப ரிட்டர்ன் வரேன்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் பார்த்தா ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா அங்கே கால் பண்ணிட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது, வீட்டுக்கு வா நான் உனக்காக சமையல் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னதும் அவளுமே போயிடா. அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுகிறா. கல்யாணமாகி 8 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் அவனுக்கு எனக்கும் நடுவில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பட் உங்கள் வீட்டுக்கு வந்து 3 மாதத்தில் அவ்வளோ ஒரு சண்டை, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுததுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்ல, கண்டிப்பாக திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவான், நான் உனக்காக சூப் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. பிறகு அவங்க அப்பாவுமே உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா நீ அப்பாட்ட கேளுமா நான் பண்ணுறேன்னு சொன்னதும், அப்பா நான் இப்போ பெரிய பொண்ணாயிட்டே எல்லாத்தையுமே நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க அம்மா அவங்க விட்டதுமே அந்த வீட்டை பார்த்துட்டு இந்த வீடு வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது, இந்த மாதிரி வீட்டில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஷேன் அம்மா உங்களை நான் திரும்ப அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, என்ன கூட சேர்ந்து பெய்ஜிங்கில் நீங்கள் இருக்க முடியாது, வில்லேஜில் தான் நீங்கள் இருக்கணும், உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் ஆனால் அங்கே வந்து திரும்ப கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக ஜியா வந்து இந்த டைம் மன்னிக்கவே மாட்டா அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க அப்பா கோவமாயிட்டு நீ பொண்டாட்டியோட அடிமையாக மாறி போயிட்டியா, அவன் எங்களை மதிக்கவே மாட்டா, நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த டைம் வந்து கேட்க மாட்டான், என்னால் வந்து உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, நான் திரும்ப போய் அவட்ட சாரி கேட்டேன்னா அவள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்குவா, என்னோட குடும்ப வாழ்க்கையை நான் இழக்க விரும்பலை, நான் ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயினை போகிறான். ஸோ திரும்ப அவளை மீட் பண்ணுறதுக்காக அவன் போனதுமே நீ என்ன வந்து அங்கேருந்து எல்லா பொருளையுமே இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டியா தனியாகவே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவள் ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்துட்டு எதுவுமே பொருள் இல்லை. ஸோ அவங்க ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்குள்ளே இவன் கதவை நாக் பண்ணுறான். அவளுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறான். நான் வந்துட்டு உனக்காக இப்போ குக் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் நான் வெளியே ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே, வெளியே ஃபுட்டெல்லாம் டேஸ்ட்டாக இருக்காது, நான் வந்து இப்போ உனக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனே அங்கே வந்துட்டு சமைச்செல்லாம் கொடுத்ததுமே நீ உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சிருக்கான்னு சொல்லும்போது அங்கே திரும்ப போயிட்டு அங்கே அவன் பாத்திரம் கழுவ போனதும் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் தேவை கிடையாது நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே, இந்த 8 வருஷத்தில் உனக்கு நான் ஒரு டைம் கூட சமைச்சு கொடுத்ததில்ல, பாத்திரம் கழுவுனது கிடையாது, என்னை பண்ண விடு அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே உங்கள் பேரண்ட்ஸ்க்காக அங்கே வந்து ஃபுட்டெல்லாமே ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு போய் கொடுத்ததுமே அவங்க அப்பா ரொம்ப கோவம் ஆகிட்டு நீ எல்லாம் எங்களை வந்து பார்த்துக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, மரியாதையை நீ கிளம்பி போய் இங்கேருந்து அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா கோவம் ஆகிட்டு என்னமோ பொண்டாட்டியை டெய்லி போய் பார்க்குறியா, அவளுக்காக சமைச்சு கொடுக்குறியா, பாத்திரம் விளக்குறியா, வீட்டை க்ளீன் பண்ணுறியா, இதெல்லாம் ஒரு ஆம்பளை பண்ணுற வேலையா, இதெல்லாம் பொண்ணுங்க தான் பண்ணணும்னு சொன்னதும் அம்மா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் ஜியாவை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவள் இல்லாமல் நான் இருக்கவே முடியாது, இன்னொரு விஷயம் உங்களையும் நான் அவளுக்காக விட முடியாது, 2 பேருமே வாழ்க்கையில் முக்கியம்தான், இப்படி 2 பேரையும் என்னை போட்டு பாடாப்படுத்துனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கான். நெக்ஸ்ட் அவங்களுக்கு அது ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வீட்டில் போய் அங்கே ஸ்மோக் பண்ணிட்டுருக்கான். ஹீரோயின் வந்ததுமே இப்படி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நான் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், நீ போய் ஒரு தடவையாச்சும் அவங்கள வந்து பார்க்க வர மாட்டேன்னு சொன்னதுமே உங்கள் அம்மா வந்துட்டு நல்லபடியாக சரியாகணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஸோ அதனால் நான் போய் பார்க்காம இருக்கிறது தான் பெஸ்ட்டு, ஏன் தெரியுமா உங்கள் அம்மா என்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை பார்த்ததுமே அவங்க தேவையில்லாமல் வந்துட்டு ப்ரெஷர்
பேர் கூடி சண்டை இழுத்துட்டு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் தான் போகும்னு சொல்லிடுறா. ரெண்டாவது உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லதும் அதை கேட்டுட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அதான் ஆல்ரெடி நான் அவங்கள கொண்டு போய் அங்கே விட்டுட்டேன்ல, இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னதும் நான் ஒரு பிரச்சனையும் கிடையாது, பட் உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பலன்னு சொன்னதுமே நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன் பேரண்ட்ஸ் எப்போ வேணாலும் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு திரும்ப டார்ச்சர் பண்ணி 2 பேத்துக்கு நடுவில் திரும்ப பிரச்சனையை உண்டு பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் அதுக்கு இதுக்கப்புறம் இடம் கொடுக்க விரும்பலை. நீ உன்னோட பேரண்ட்ஸை விடுறதுக்கு ரெடியா இல்லை, இதனால் நான் உன் கூட சேர்ந்து இருக்க முடியாதுன்னு அவ சொல்கிறா. டைவர்ஸ் கொடுத்துரு, அதான் பெஸ்ட்டு, நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், நீ உன் பேரண்ட்ஸோட சேர்ந்து சந்தோஷமா இருன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே அதை கேட்டுட்டு ரொம்பவே எமோஷன் ஆகி போயிடுது. சரி ஓகே, என்னோட சரியாகட்டும், அதுக்கப்புறம் நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறான். பிறகு அவங்க பேரண்ட்ஸை அவன் எங்கள் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். நல்லபடியாக ஆகிட்டு அங்கே பெய்ஜிங்லேயே ஒரு வீடு எடுத்து அங்கே தங்க வச்சுருக்கான். அவங்க சிட்டியில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களேன்னு. பட் ஆனால் அவங்க எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகமாகிடுச்சிருக்கு. அவங்க பில் எல்லாமே பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இவ்வளோ ரேட்டு கூடி போயிடுச்சு, எப்படி இங்கே நான் இவங்களை வச்சுட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அதை சொல்கிறதுக்கு அவனால் முடியலை. பிறகு அவங்க அப்பா அவங்க அம்மாட்ட நம்ம இந்த பெய்ஜிங்கில் எவ்வளோ நாள் இருக்கிறோம், பட் எனக்கு என்னமோ இந்த சிட்டி வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கலப்பா, எனக்கு வில்லேஜிங்காகவும் ரொம்ப அதிகமாக வருது, பேசாமல் நம்ம அங்கே போயிடுவோம், அங்கே போனால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க டிசைட் பண்ணிட்டு நாங்கள் வில்லேஜுக்கே போகிறோம்னு சொல்லிடுறாங்க. என்னைக்குமே ரொம்ப ஹாப்பி தான், சரின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றான். நம்ம ஹீரோயின் பார்த்தா இருப்பாங்க வீட்டில் தனியாக தான் இருக்கா. அவளுமே அங்கே டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுடுறாங்க. அவனை பார்த்தா ஹீரோயினுக்கு அங்கே மெசேஜ் பண்ணுறான், நான் உன்னை மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். ஹீரோயினுமே இவனை மீட் பண்ணுறதா என்னன்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவி இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்மளாம் நடக்கிற ஒரு பிரச்சனையை தான் ஒரு ஸ்டோரியாகவே எடுத்திருக்காங்க. ஒரு ஃபேமிலினா ஒரு பையனோட நிலைமை இதே தான், இப்போ 2 சைட்லேயும் மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி அதே தான் இங்கே நடந்துட்டுருக்கு. பட் இவன் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்னா, குழந்தை பிறக்காதன்றதை மறைச்சிட்டு குழந்தை பிடிக்காதுன்னு சொன்னது மட்டும்தான். மற்றபடி அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பொண்டாட்டியும் விட முடியலை, இந்த பக்கம் பேரண்ட்ஸையும் விட முடியலை, நடுவில் அவன் வாழ்க்கை தான் நாசமாக போய் நின்றது தான் மிச்சம். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.